அன்புக்குரியவர்களே, மீண்டும் ஒரு மாதத்தின் முதல் நாளிலே இந்த இணையதளத்தின் வழியாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆண்டிலே கடந்து போன 8 மாதங்களும் ஆண்டவராகிய இயேசு சுவாமி எங்களோடு கூட இருந்து இந்த 9வது மாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த 9வது மாதத்தின் முதல் நாளிலே நாம் யாவரும் நம்முடைய மனங்களை ஒருநிலைப்படுத்தி நம்முடைய கண்களை மூடி நாங்கள் அமைதியாக எங்களை இந்த வழிபாட்டையும் நாம் இருக்கின்ற இடத்திலே இணைந்து கொள்வதற்கு எங்களை நாம் ஆயத்தம் செய்து கொள்வோம். ஜெபம் செய்வோம். அன்பின் கடவுளே இயேசு சுவாமி, இந்த மாதத்தின் முதல் நாளிலே உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஆலயத்தில் ஒன்று கூட முடியாவிட்டாலும் உம்முடைய வீடுகளிலே இருந்து இந்த வழிபாட்டிலே இணைந்து கொள்ள நீர் எங்களுக்கு தந்த சந்தர்ப்பத்துக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, கடந்து போன ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு மாதங்களிலும் ஆண்டவரை நீர் அற்புதமாய், ஆச்சரியமாய், அதிசயமாய் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி வந்தது போல இந்த மாதத்தின் முதல் நாளை நாங்கள் ஆரம்பித்திருக்கிற போது இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய கிருபையினாலும் நன்மையினாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் முடிசூட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்தும் எங்கள் யாவரையும் ஆண்டவரே, விசேஷமாக இந்த வழிபாட்டிலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய அன்பான கருத்துக்குள்ளே ஒப்புக் கொடுத்து ஆண்டவர் இயேசுவின் வழியாக கொண்டாடுவோம். எங்கள் அன்பு தெய்வமே, ஆமென். காத்திடுவார் கிருபை
நாம் அமைதியாக நம்முடைய கண்களை நாங்கள் மூடுவோம். இருந்த இடத்திலே இருந்து எம்மை படைத்த கடவுளுடைய சமூகத்திலே எங்களுடைய எல்லா விதமான பாவ உணர்வுகளையும் ஆண்டவருடைய பாதத்தை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். இது முக்கியமான ஒரு நேரம். இந்த நேரத்திலே நாங்கள் மனதார எங்களுடைய இதயங்களிலே ஆண்டவருக்கு விரோதமாக நாங்கள் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் உணர்ந்து பார்த்தவர்களாய் நம்முடைய இருதயத்தை நாங்கள் சுத்திகரித்துக் கொள்வதற்கு ஆண்டவருடைய கிருபையை அவருடைய அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள நம்முடைய வாழ்வை நாங்கள் அர்ப்பணிப்போம். நாங்கள் ஒரு நிமிஷம் நம்முடைய கண்களை மூடி எங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்போமாக. ஆண்டவரே, சுத்த இருதயத்தை எங்களுக்குள்ளே ஊற்றும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். நிலைவரமான ஆவியை எங்களுக்குள்ளே ஊற்றும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். நம்முடைய அந்தரங்க பாவங்கள் அனைத்தையும் நாங்கள் ஒரு விசை நாங்கள் நினைத்து பார்ப்போம். நம்முடைய மனச்சாட்சிக்கு விரோதமாக, ஆண்டவருடைய நாமத்துக்கு விரோதமாக செயல்பட்ட ஒவ்வொரு நேரங்களையும் நாம் நினைத்து பார்த்து கர்த்தருடைய பாதத்திலே நாங்கள் பாவ மன்னிப்பை நாடி நிற்போமாக. கிருபை நிறைந்த அன்பு தெய்வமே, திரும்பவுமாய் நம்முடைய சமூகத்திலே நம்முடைய தப்பிதங்களுக்காய், நம்முடைய குற்றம் குறைவுகளுக்காய் நம்முடைய சமூகத்திலே நாங்கள் மன்னிப்பை நாடி நிற்கிறது. ஜெப வேளையிலே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு தரும்படியாய், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை எங்களுக்கு தரும்படியாய், தூய்மையான உள்ளத்தோடு இந்த உலகிலே நாங்கள் வாழ்வதற்கான வழிகளை எங்களுக்கு தரும்படியாய், ஆண்டவரே, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல எங்களுடைய ஆத்மா ஜீவனுள்ள தேவனாகிய உண்மையிலே வாஞ்சியாயிருந்து நித்தமும் எங்களை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள நீர் எங்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் செய்கிறோம். கர்த்தாவே, இந்த வீடியோவை பார்த்தும் கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய இதயத்திலே என்னென்ன பாரங்கள் இருக்கிறது, என்ன விதமான எல்லா விதமான பாரங்களையும் ஆண்டவரே நிறைவேற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, உம்முடைய கருத்துக்குரியங்கள் யாவையும் எங்கள் ஒவ்வொருடைய பாவ உணர்வுகளையும் கல்வாரி அன்பரின் பாதம் ஒப்புக் கொடுத்து ஆண்டவர் இயேசுவின் வழியாக பாவ மன்னிப்பை நாடி நிற்கிறோம். எங்கள் அன்பின் தெய்வமே, ஆமென். One
73ஆம் சங்கீதம் முதல் 10 வாக்கியங்கள். 73ஆம் சங்கீதம் முதல் 10 வசனம். சுத்த இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்றது. துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை. அவர்களுடைய பிழல் உறுதியாயிருக்கிறது. நிழற்படும் வருத்தத்தில் அகப்பட்டார்கள். மனுஷர் அடையும் உபாதியை அடையார்கள். ஆகையால் பெருமை சரப்பணியைப் போல் அவர்களை சுற்றி கொள்ளும். கொடுமை ஆடையைப் போல் அவர்களை மூடிக்கொள்ளும். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது. அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்து இருந்தது. அவர்கள் சீர்கட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள். உருமாப்பாய் பேசுகிறார்கள். தங்கள் வாய் வானமட்டு மட்டும் பேசுகிறார்கள். அவர்கள் நாவு பூமியெங்கும் உலாவுகிறது. ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள். தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூர்ணமாய் சுரந்துவிடும். தேவன் தாமே என்று வாக்கியங்களை ஆசீர்வதிப்பார். அன்புக்குரியவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்ட இந்த திருமறை பகுதிக்கூடாக உடைய சிந்தனைகளை நாங்கள் ஒருநிலைப்படுத்துகின்ற போது இங்கே சங்கீத பகுதியிலே நாங்கள் காண்கின்றோம், சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆம் அன்பானவர்களே, கடந்து போன ஆண்டுகளும் மாதங்களும் ஆண்டவர் கடவுள் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். துன்பங்கள் வந்தபோது, வியாதிகள் வந்தபோது, போராட்டங்கள் வந்தபோது, இழப்புகள் வந்தபோது, ஒரு நிந்தையான அனுபவத்துக்கூடாய் நாங்கள் நடந்து வந்த ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்திருக்கிறார். அப்படியாக நம்மோடு கூட இருந்த கடவுள் இந்த மாதத்தின் முதல் நாளிலே வருகின்ற ஒவ்வொரு நாட்களிலும் ஆண்டவர் ஆச்சரியமாக நல்லவராக போதுமானவராக எம்மோடு கூடிருந்து எம்மை வழிநடத்துவதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். யார் யாருடைய இருதயம் சுத்தமாயிருக்கிறதோ, யார் யாருடைய இருதயம் ஆண்டவராகிய இயேசு சுவாமி தங்குவதற்கு ஏற்ற இடமாயிருக்கிறதோ அவருடைய வாழ்விலே ஆண்டவர் நிலைவரமான ஆவியை கட்டளையிடுவார் என்பது நம்முடைய முழு நம்பிக்கையும் விசுவாசமுமாய் இருக்கிறது. ஆகவேதான் இந்த சங்கீதத்தை பாடிய கர்த்தருடைய தாசன் அங்கே ஆண்டவருடைய பாதத்திலே இவ்வண்ணமாக தன்னுடைய உணர்வு பூர்வமாய் தன்னுடைய இருதயத்தை ஒப்புக் கொடுத்தவராய், சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்ற முழு விசுவாசத்தோடு அங்கே நிச்சயித்து தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிப்பதை நாங்கள் காணுகின்றோம். அது மாத்திரமல்ல, என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் ஆண்டவர் இருக்கிறார் என்று அவர் தன்னுடைய உள்ளத்திலே உறுதிமொழி கொள்ளுகின்றார். என் இருதயத்தின் கண்மலையும் என்னுடைய பங்கும் அவர்தான். எனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுள்தான் என்னோடு கூட இருக்கிறார் என்ற அந்த வைராக்கியத்தோடு ஆண்டவருடைய பாதத்திலே தன்னுடைய இருதயத்தை ஊற்றுவதை நாங்கள் காணுகின்றோம். அதே போல இருதயத்தின் அந்தரங்கங்களை அறிந்திருக்கிறவரும் ஆண்டவர். ஒரு மனிதனுடைய ரகசியமான உணர்வுகளை அறிந்திருக்கிறார். அந்தரங்கத்திலே அவனுடைய உள்ளத்திலே இருக்கிற எல்லா குமுறலையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஒரு மனிதன் என்னென்ன விதமான துயரங்களை, அழுத்தங்களை, பாரங்களை தனக்குள்ளே சுமந்து கொள்ளுகின்றானோ அவனோடு கூட கடவுள் இருக்கிறார். அவனுடைய மன அழுத்தத்தின் மத்தியிலே அவனை வெளிப்படைக்குள்ளே, வெளியான ஒரு வாழ்வுக்குள்ளே, ஒரு மகிழ்வான ஒரு வாழ்வுக்குள்ளே கொண்டு போவதற்கான ஆறுதலான வார்த்தைகளை ஆண்டவர் ஊற்றுவதற்கு அவனுடைய அந்தரங்கங்களை ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று சங்கீதக்காரன் கூறுகின்றார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். நம்முடைய இதயத்தில் என்ன பாரத்தோடு நாம் இருந்தாலும், என்ன கவலையோடு இருந்தாலும்,
இந்த நாட்களிலே நம் அனைவரையும் இந்த உலகம் முழுவதையும் கலக்கி வைத்திருக்கின்ற இந்த வைரஸ் தொற்று நோயிலே இருந்து மனித குலம் கலங்கி போயிருக்கிறது. கலங்கி நிற்கிற மனுக்குலத்துக்கு ஒவ்வொரு மனிதனுடைய இதயத்திற்கும் ஆண்டவர் ஆறுதலான வார்த்தையை தர வேண்டுமேயானால் ஒவ்வொரு மனிதனுடைய இதயமும் சுத்தமாயிருக்க வேண்டும். சுத்த இதயம் உள்ளவர்களுக்குத்தான் ஆண்டவர் வாழ்வளிக்கின்றவராய் இருக்கிறார். ஆகவே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே யார் யாரெல்லாம் மண்டியிடுகிறோமோ அவனுடைய வாழ்வுக்கு ஆண்டவர் ஆறுதலையும் சமாதானத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகின்றதான வாக்குத்தத்த வசனம் 73ஆம் சங்கீதம் 1வது வசனம். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் என்றும் நல்லவராகவே இருக்கிறார். அந்த இஸ்ரவேலர் என்கின்ற இடத்திலே நம்முடைய பெயரை சொல்லி சுத்த இருதயமுடைய எனக்கு தேவன் எப்போதும் நல்லவராகவே இருந்து என்னை கரம் பிடித்து நடத்தி செல்வார் என்ற முழு நம்பிக்கையோடு கூட இந்த மாதத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிப்போம். தொடர்ந்தும் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தலை தாழ்த்தி நாங்கள் செல்வோம். அன்பின் கடவுளே இயேசு சுவாமி, எல்லா மனிதனுடைய வாழ்வை ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய வல்லமையினாலும் நிறைவாய் போஷிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருடைய இருதயத்தையும் சுத்திகரித்து ஆண்டவரே நிலைவரமான ஆவியை ஒவ்வொருவருக்குள்ளும் ஊற்றி ஆண்டவரே இந்த சமூகத்திலே ஒவ்வொரு மனிதனும் மன நிறைவோடும் மன மகிழ்ச்சியோடும் ஆண்டவரே நீர் கொடுக்கின்ற நீர் தருகின்ற ஆசீர்வாதங்களை நீர் இலவசமாய் எங்களுக்கு தந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவரே ஏனைய மக்களுக்கும் நாங்கள் எங்களுடைய வாழ்விலே கொடுப்பதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்க உங்களுடைய இருதயங்களை நீர் தூய்மைப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்தும் திருச்சபை குடும்பங்களை நாம் நினைக்கிறோம். ஆண்டவரே, இந்த வழிபாட்டை பார்த்தும் கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, இருக்கிற இடங்களிலே உங்களுடைய வாழ்வில் இருக்கிற எல்லா குறைவுகளையும், உடல் பலவீனங்கள், வியாதிகள், போராட்டங்கள், மன குழப்பங்கள், மனதின் அழுத்தங்கள் எல்லாவற்றையும் மாற்றி நிறைவான ஆசீர்வாதங்களை, மன மகிழ்ச்சியை ஆண்டவரே பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய வழிநடத்துதல் ஒவ்வொருவரோடும் கூட வேண்டும். இந்த தொற்று நோய்க்கு ஆண்டவர் சவால் நிறைந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்றோம். உங்களுடைய நாமத்தினாலே இவைகளை ஜெயம் கொள்ளக்கூடிய வல்லமையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் கொண்டாடுகிறோம். திரும்பவும் மகங்கள் யாவரையும் இந்த வழிபாட்டை ஆண்டவரை பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய அன்பான கருத்துக்குள்ளே கொடுத்து ஆண்டவர் இயேசுவின் வழியாக கொண்டாடுகிறோம். எங்கள் அன்பின் தெய்வமே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய வழிநடத்துதலும் சமாதானமும் அன்புறவும் நம் அனைவரோடும் இந்த உலகத்திலே வாழுகின்ற சகல மக்கள் என்றும் என்றும் சதா நாட்களில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாக நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.